ஃப்ரெண்ட்ஸ், பேக்கரியில் செய்யக்கூடிய பட்டர் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். 1 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு கடலை மாவு, இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்தாச்சு. அடுத்தது 1/2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் பிசையணும். இப்போ தண்ணி தெளிச்சிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம். அடுத்தது முறுக்கு மேக்கர் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்டார் வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 3 ஸ்டார் வச்சு தட்டு கூட எடுத்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு மாவு எடுத்து அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவை இது கூட ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ மாவு வேணாலும் நீங்கள் அந்த முறுக்கு பிடிக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1/2 லிட்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா மீடியம் ஹீட்டாக இருக்கணும். ஹை ஹீட் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும், முறுக்கு வேகாது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும். ஈஸியாக நம்ம வீட்டிலே செய்யக்கூடியது. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ போட்டதுமே கலந்து விடக்கூடாது. 2 மினிட்ஸ் விட்டுட்டு கலந்துக்கலாம். இப்போது 2 நிமிஷம் ஆச்சு நம்ம போட்டு. இப்போ லைட்டாக கலந்து விடுவோம். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப செவந்து வராது, ஒரு அளவுக்கு மட்டும் கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ முறுக்கு வெந்து செவந்து வந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு. குழந்தைகளுக்கு பிடிச்ச நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செய்யக்கூடிய முறுக்கு ரெடி. இப்போ இந்த முறுக்கை கையாலே உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக உடையுதுன்னு. அதே நேரத்தில் நல்லா மாவு மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.